கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா புலம்பல் மாறும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்மளையும் அறியாமல் நம்முடைய இருதயம் புலம்புகிறது, நம்முடைய மனது புலம்புகிறது. ஆனால் அதை கர்த்தர் மாற்றுவார். வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. சங்கீதம் 30:11 வாசிக்கும் பொழுது, உன் புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறும். எப்போ தெரியுமா? என்றைக்குமே மனுஷங்கிட்ட போய் நம்ம புலம்பக்கூடாது. யாராவது ஒரு பிரச்சனை பண்ணிட்டாங்க அப்படின்னா, யாரோ ஒரு நபர்கிட்ட போய் அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, என்னை குறித்து தப்பாக பேசிட்டாங்க, புலம்புறோம். இல்லை, மனுஷங்களுக்கு முன்பாக புலம்புகிறத விட்டுருங்க. ஆண்டவருடைய பாதத்தில் போய் உங்கள் இருதயத்தை ஊற்றி ஜெபம் பண்ணி பாருங்க. உங்களையும் அறியாமல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் புலம்புனீங்களே, அந்த புலம்பல் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். சீக்கிரத்தில் உங்கள் புலம்பல் எல்லாம் மாறும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஏன் நமக்கு புலம்பல்? சொல்ல முடியாத வேதனைகள், சொல்ல முடியாத துயரங்கள் வரும் பொழுது நம்மளை அறியாமல் நம்முடைய இருதயம் புலம்புகிறது. வேதம் சொல்லுது, ஏசாயா 51:11 வாஸ்து பாருங்க, ஏசாயா 35:10 வாஸ்து பாருங்க. வேதம் சொல்லுகிறது, என் புலம்பல், என்னுடைய தவிப்பு, சஞ்சலம் இதெல்லாம் ஓடி போகும். சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி, நித்திய பேரின்பம் அது வரும். நம்முடைய வாழ்க்கையில் இந்த சஞ்சலம், தவிப்பு அப்படி சொல்கிறாங்களே, அதுதான் புலம்பல். புலம்பல் என்றால் என்ன? ஏன், எதற்கு, எப்போ? நிறைய பேர் புலம்புவாங்க. ஏன் எனக்கு இது நடந்துச்சு? விடவே மாட்டாங்க. இல்லை, ஏன் இது எனக்கு நடந்துச்சு? அவங்களுடைய அறியாமையினால் நடந்திருக்கலாம், அவங்க செய்த ஒரு மிஸ்டேக்னால நடந்திருக்கலாம். ஆனால் அதை அவங்க ஒத்துக்கிடவே இல்லாமல், ஏன் எனக்கு இது நடந்துச்சு புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, எப்போ பிரச்சனை மாறும், இந்த பிரச்சனை மாறுறதுக்கு எத்தனை காலம் ஆகும், இது வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன்? என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இப்படி நீங்கள் புலம்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய புலம்பல் எல்லாவற்றையும் கர்த்தர் அவர் மாற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஒரே ஒரு காரியம் மட்டும் செய்யுங்களேன், ஆண்டவருடைய பாதத்தில் புலம்பி தள்ளிருங்க. 1 சாமுவேல் 1:15 அன்னாள் புலம்புகிறாள், என்ன பேசணும்னு தெரியாமல் புலம்புகிறாள். அதை ஏலி பார்த்துட்டு மதுபானம்தான் அருந்திருக்கான்னு சொல்லி தப்பாக நினச்சிட்டார். அவள் சொன்னார், இல்லை என் ஆண்டவனே, நான் மனம் கிளேசம் உள்ள ஸ்திரீ, என் இருதயத்தின் வேதனைகள் எல்லாம் ஆண்டவருடைய பாதத்தில் தெரிவித்து விட்டேன். அவ்வளோதான். அவருடைய புலம்பலை கர்த்தர் ஆனந்த களிப்பாய் மாற்றினது உண்மையானால் உங்களுடைய புலம்பலும் ஆனந்த களிப்பாய் மாறும். என் கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? தகப்பன், அவருடைய புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். புலம்பல் மாறும். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.